வணக்கம் உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஆஸ்துமா அப்படிங்கிறது ரெகுலராக வர்றதான். யாருக்குமே குழந்தை பருவத்திலேருந்து வர்றது கிடையாது. ஏதாவது ஒரு டஸ்ட்டு செய்கிறாமலோ இல்லை வேறு ஏதாவது பொருள் செய்கிறாமலோ அவங்களுடைய கூலிங்கான ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டாலோ அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை வருங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆஸ்துமா பிரச்சனை இருந்தது. அது எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, நான் 12th படித்து முடித்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது அந்த டஸ்ட் அலர்ஜி சேராமல் எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்தது. அது அப்படியே ரெகுலராக கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா வீடு குடியிருந்தது சீட்டி போட்ட வீடு இல்லைங்களா, அந்த ஹீட்டு தாங்காமையும் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு பிறகும் என்னுடைய வீசிங் ப்ராப்ளம் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருந்தது. முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுவோம், டேப்லெட் சாப்பிடுவோம். மற்றபடி நல்லா இருக்கிற டைம் நல்லா இருக்கும். இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கூலிங்காக எதுவும் சாப்பிட முடியாது, ஜில்லுன்னு எதுவும் ஜூஸ் கூட குடிக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாளித்து வந்திருக்கேன். கடைசியில் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கார் கேட்பார், என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது முடியல அப்படின்னா, அதாவது என் மேலே பாசம் அதிகம் இருக்கிறதுனால ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு, நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி அறியக்கூடியவர். அதனால் என்ன பண்ணார், ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இந்த மாட்டுக்கறி இருக்கு இல்லைங்களா, அந்த கறியை சாப்பிடும்போது இந்த வீசிங் ப்ராப்ளம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லவும் என்னை சாப்பிட சொல்லி எவ்வளோ வற்புறுத்தினாங்கன்னா, நான் அந்த கறி சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நம்மளுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே, நமக்கு இந்த பிரச்சனை சரியாகுதா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் சாப்பிட ஆரம்பித்தேங்க. அந்த பிரியாணியாக வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற கறி கொடுத்தாங்க. ஏன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிரியாணியாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த கறியை சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கல. சரி, கறி சாப்பிட பிடிக்கலங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கறியை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குடல் ஃப்ரை சாப்பிட்டாலும் இந்த வீசிங் ப்ராப்ளம் சரியாகும்னு சொல்லவும் எனக்கு குடல் ஃப்ரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேணான்னு சொல்லிட்டேன். திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சில்லி இருக்கு இல்லைங்களா, அந்த சில்லி வெளியே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. அது சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் தெரியல, ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சுங்க. கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அப்படி வாங்கி கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அதாவது என்னுடைய வீசிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இருந்தாலுமே அந்த குடல் கறி அது எனக்கு இன்னமும் செட் ஆகலை. இருந்தாலும் அந்த நார்மலாக சில்லி மட்டும் நம்மளுக்கு தேவைக்காக, நம்ம பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீசிங் ப்ராப்ளம் முற்றிலுமாக குறைஞ்சிருச்சுன்னே சொன்னாங்க. ஏதாவது கூலிங்காக சாப்பிட்டாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வரவே இல்லை. உண்மையிலே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க. இந்த வீடியோவை இப்போ நான் எதுக்காக பகிர்றேன் அப்படின்னா, யாராவது இந்த வீசிங் ப்ராப்ளம், அதாவது ஆஸ்துமா பிரச்சனை என்னால் சரி பண்ண முடியல, நான் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்னுடைய குழந்தை என்ன கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மருந்து, அதாவது அந்த கறியை நம்ம மருந்தாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தாலும் நிரந்தர தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது உண்மை அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்க, இந்த பிரச்சனைக்குரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறத 4 பேத்துக்கு எடுத்து சொல்லுங்க. தேங்க்யூ.